அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சயின்ஸ்லேருந்து தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று அந்த முக்கியமான அந்த 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் டெட் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக. சோப்பு, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு, சிமெண்ட், உரங்கள், ஜிப்சம், பீனால், அப்படி ஆப்ஷனில் அப்படி பாருங்கள். சோப்பு சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH 1. அடுத்தது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு RCC, உரங்கள் சோடியம் பொட்டாசியம், சோடியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் NPK. அடுத்தது ஜிப்சம் பார்த்திங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் 2 மூலக்கூறு, நீர் என்பது 4, பீனால் C6H5OH. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சோப்பு சோடியம் ஹைட்ராக்சைடு, சிமெண்ட் RCC, உரங்கள் NPK, ஜிப்சம் கால்சியம் சல்பேட் CaSO4 0.2H2O, பீனாலுங்கிறது C6H5OH. இது மூலக்கூறு ரொம்ப முக்கிய வாய்ப்பாடுகள். எந்த நிலையில் நீரானது உயரமான மலைகளிலும் துருவ பிரதேசங்களிலும் காணப்படுகிறது? பார்த்தீங்கன்னா நீரானது உயரமான மலை துருவ பிரதேசங்களில் திண்ம நிலையில் காணப்படுகிறது. எது ஒளிபுகும் தன்மை கொண்ட சுவையற்ற, மணமற்ற மற்றும் நிறமற்ற ஒரு வேதிப்பொருளாகும்? இதில் ஒளியும் புகும், சுவையற்றது, மணமற்றது, நிறமற்றது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நீர் என்பது சரியான ஒன்று. எதில் குறைந்தபட்சம் 0.05% தொடங்கி அதிகபட்சம் 1% அளவுள்ள உப்புகள் கரைந்திருக்கும்? எந்த நீரில்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நன்னீரில் தான் குறைந்தபட்சம் 0.05 முதல் 1% வரையில் உப்புகள் கரைந்திருக்கும். எதன் காரணமாக நீரானது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்கிறது? எதன் காரணமாக நீரானது ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பத்தின் காரணம் என்பது சரியான ஒன்று. தாவரங்களின் எதன் வழியாக நீரானது ஆவியாகி வெளியேறுகிறது? தாவரங்களோ அதனுடைய இலை துளைகளின் வழியாகத்தான் நீரானது ஆவியாகி வெளியேறுகிறது. ஒரு தனிமம் என்பது மிகச்சிறிய துகள்களாலான என்ன ஆகும்? ஒரு தனிமம் என்பது மிகச்சிறிய துகள்களாலான அணுக்களால் ஆனது என்பதுதான் சரியான ஒன்று. நாம் உண்ணும் பொங்கல் என்ற உணவை தயாரிக்க அரிசி, பருப்பு, உப்பு, மிளகு, நெய் போன்ற பல பொருட்களை கலப்பதால் இது என்னவென அழைக்கப்படுகிறது? இதெல்லாம் கலந்ததுனாலேயே இது வந்து பார்த்திங்கன்னா கலவை என அழைக்கப்படுகிறது. எளிதில் உடையக்கூடியது என்ன? எளிதில் வளையக்கூடியது, எளிதில் இழுக்கலாம், எளிதில் அழுத்தலாம், எளிதில் வெப்பமடையும். அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். எளிதில் உடையக்கூடியது மண்பானை, எளிதில் வளையக்கூடியது நெகிழி ஒயர், எளிதில் இழுக்கலாம் ரப்பர் வளையம், எளிதில் அழுத்தலாம் பருத்தி கம்பளி, எளிதில் வெப்பமடையும் உலோக தட்டு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. சோப்புகளின் முதன்மை மூலம் எது? சோப்பு தயாரிக்க முதன்மை மூலமாக உள்ளது விலங்கு கொழுப்பும் தாவர எண்ணெயும் ஆகும். வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு எந்த கரைசல் பயன்படுகிறது? வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான காரணம் என்ன? சிமெண்டில் ஜிப்சம் எதற்காகதுன்னா கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த ஜிப்சம் சேர்க்கப்படுகிறது. பீனால் என்பது என்ன வகை அமிலம்? பீனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பாலிக் அமிலமாகும். பொறுத்துக. தானியங்களை தண்டுகளிலிருந்து பிரித்தல், மாவிலிருந்து தவிடு நீக்குதல், சுண்ணாம்பு தூளை நீரிலிருந்து பிரித்தல், தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல், நீருடன் கலந்த மண்ணை பிரித்தல். இதற்கெல்லாம் என்னென்ன முறைங்கிறத ஆப்ஷனில் பார்க்கலாம். தானியங்களை தண்டுகளிலிருந்து பிரித்தல் அப்படின்னா அதற்கு வந்து நேற்று கூட பார்த்தோம், கதிரடித்தல். மாவிலிருந்து தவிடு நீக்குதல் சலித்தல். சுண்ணாம்பு தூளை நீரிலிருந்து பிரித்தல் வடிகட்டுதல்.
தயிரிலிருந்து வெண்ணெய் எடுத்தல், கடைதல், நீருடன் கலந்த மண்ணை பிரித்தல், படிய வைத்தல். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று. பனிக்கட்டி நீராக மாறும்போது ஏற்படும் மாற்றம் என்ன மாற்றம்? பனிக்கட்டி நீராக மாறும்போது ஏற்படும் மாற்றம் நிலை மாற்றமாகும். ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு பெயர் என்ன? ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்விற்கு பெயர் மாற்றம் என்பதாகும். மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. எந்த மாற்றங்கள் நிகழ அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மெதுவான மாற்றங்கள் நிகழத்தான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றன. எது கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருளாகும்? கரைபொருளை எது கரைக்குன்னா கரைப்பான் தான் கரைபொருளை கரைக்கக்கூடிய பொருளாகும். எந்த மாற்றம் ஒரு தற்காலிக மாற்றமாக கருதப்படுகிறது? எந்த மாற்றம்? இயற்பியல் மாற்றம் தான் ஒரு தற்காலிக மாற்றமாக கருதப்படுகிறது. மழை பெய்தல் என்பது எந்த வகை மாற்றமாகும்? மழை பெய்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான மாற்றமாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. மின்னல் மின்னுதல், தொட்டாச்சினிங்கி, தாவர இலைகளின் மாற்றம், சர்க்கரை கரைதல், பதங்கமாதல், பொது கரைப்பான். அப்படி ஆப்ஷனில் பாருங்க. மின்னல் மின்னுதல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமான மாற்றம். தொட்டாச்சினிங்கி தாவர இலைகளின் மாற்றம் இது வந்து ஒரு மீள் மாற்றமாகும். சர்க்கரை கரைதல் இது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். பதங்கமாதல் கற்பூரம். பொது கரைப்பான்கிறது நீர் வந்து பொது கரைப்பானாக பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் என்ன? காற்றில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் பார்த்திங்கன்னா 78% உள்ளது. தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எந்த இடம்? தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் இலைத்துளை என்பது சரியான ஒன்று. காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி எந்த பகுதி? காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரிவது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் என்பது சரியான ஒன்று. உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் ஆப்ஷனில் பாருங்கள். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. உணவுப் பொருள்களை புதியதாகவே இருக்கும்படி அந்த நைட்ரஜன் செய்கிறது என்பதுதான் சரியான ஒன்று. சுவாசத்தின் போது கார்பன் டை ஆக்சைடு எதன் மூலம் வெளியேற்றப்படுகிறது? சுவாசத்தின் போது மனிதர்களுக்கு நுரையீரல்கள் மூலம் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. தோல் வழியாக எது சுவாசம் மேற்கொள்கிறது? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தவளைகள் தான் தோல் வழியாக சுவாசத்தை மேற்கொள்கிறது. ஆழ்கடலில் நீந்துபவர்கள் எந்த வாயு நிறைந்த உருளையை சுவாசத்திற்கு பயன்படுத்துகின்றனர்? எந்த வாயு நிறைந்த உருளையை சுவாசத்திற்கு? ஆன்சர் சரிதான். ஆக்சிஜன் நிறைந்த உருளையைத்தான் சுவாசத்திற்கு பயன்படுத்துகின்றனர். பொறுத்துக. இயங்கும் காற்று, நாம் வாழும் அடுக்கு, வளிமண்டலம், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். இயங்கும் காற்று அதை தான் நம்ம என்ன தென்றல் காற்று. நாம் வாழும் அடுக்கு வந்து அடி வளிமண்டலம். மூன்றாவது வளிமண்டலம் என்னவா இருக்கும்? ஓசோன் படலம். ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரிகிறது. கார்பன் டை ஆக்சைடு ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று கடைசி ஒன்று பொறுத்துக. தொழிற்சாலை அதிகம் உள்ள இடம் கடலோரப் பகுதி, மழைக்காலங்கள், காற்றோட்டம் உள்ள இடம். தொழிற்சாலை அதிகம் உள்ள இடத்துல என்னாகும்? கார்பன் டை ஆக்சைடு அதிகம் காணப்படுகிறது. கடலோர பகுதி நீராவி. மழைக்காலங்கள் ஈரப்பதம் மிகுந்து காணப்படுகிறது. காற்றோட்டம் உள்ள இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தூசு பொருட்கள் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று டெட்டுக்காக ஒரு 30 சயின்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.